தமிழக சட்டமன்ற பேரவைத் தேர்தலை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் அஇஅதிமுக வேட்பாளர்கள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தலைமையிலான கழக அரசின் எண்ணற்ற மக்கள் நலத்திட்டங்களையும் சாதனைகளையும் பொதுமக்களிடம் எடுத்துரைத்து தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் உதகை சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கப்பச்சி டி வினோத் கவரட்டி, மல்லிக்கொரை, தாவணி, ஜக்கலூரை உள்ளிட்ட மலை கிராமங்களில் வீடு வீடாக சென்று முதலமைச்சரின் சாதனைகளை விளக்கி கூறி தீவிர வாக்கு சேகரித்தார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் பரமசிவம் வடமதுரை கடைவீதி, வாரச்சந்தை உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் நகராட்சிக்கு உட்பட்ட பேட்டரப்பள்ளி, சின்ன எலசகிரி உள்ளிட்ட பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு பி பாலகிருஷ்ண ரெட்டி கழக நிர்வாகிகளுடன் வீடு வீடாக சென்று பிரசுரங்கள் வழங்கி வாக்கு சேகரித்தார். தளி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு நாகேஷ் பெனகொண்டப்பள்ளி, கலுகொண்டப்பள்ளி, மதக்கொண்டப்பள்ளி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஊத்தங்கரை கழக வேட்பாளர் திருமதி மனோரஞ்சிதம் நாகராஜ் வாளிப்பட்டி, கமலாபுரம், ஒட்டப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் தொகுதிக்கு உட்பட்ட கெம்பநாயக்கன் பாளையம், கடம்பூர் மலை அடிவாரம் உள்ளிட்ட கிராமங்களில் கழக வேட்பாளர் திரு எஸ் ஈஸ்வரன் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். கோபிச்செட்டிப்பாளையம் கழக வேட்பாளர் திரு கே ஏ செங்கோட்டையன் காசிப்பாளையம், கள்ளிப்பட்டி, துளசி நகர், நஞ்சகவுண்டன்-பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவின் சாதனைகளை விளக்கி வாக்கு சேகரித்தார். நெல்லை மாவட்டம் பணக்குடி, காவல் கிணறு, வடக்கன்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு ஐ.எஸ். இன்பதுரை வீதி வீதியாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திருமதி எப்சி கார்த்திகேயன் கடையம் ஒன்றியத்திற்குட்பட்ட வடலைப்பட்டி, மணல்காட்டனூர், லட்சுமியூர், வைகுண்டனூர், கோவிலூத்தூர் உள்ளிட்ட பல பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் தொகுதிக்குட்பட்ட பேயோடு, வடலி விளை, சூரப்பள்ளம், பாம்பன் விளை, பருத்தி விளை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு நாஞ்சில் முருகேசன் அரசின் சாதனை விளக்க பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். கன்னியாகுமரி சட்டமன்ற தொகுதி வேட்பாளர் திரு தளவாய் சுந்தரம் கீழரத வீதி, மேலரத வீதி, தெற்கு ரத வீதி, வடக்கு ரத வீதி, காக்காம்புதூர், கற்காடு உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். குளச்சல் தொகுதி வேட்பாளர் திரு கே டி பச்சைமால் சின்னவிளை உள்ளிட்ட பல்வேறு கடற்கரை கிராமங்களில் மீனவர்களிடம் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற கழக வேட்பாளர் திரு பி எம் நரசிம்மன் பொதட்டூர்பேட்டை பேருந்து நிலையம், கடைவீதி, வி.எஸ். நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று ஆதரவு திரட்டினார். மாதவரம் தொகுதி சோழவரம் ஒன்றியத்திற்குட்பட்ட காந்திநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு டி தட்சிணாமூர்த்தி வீதி வீதியாக சென்று கழக அரசின் சாதனை பிரசுரங்களை வழங்கி வாக்கு சேகரித்தார். விருதுநகர் மாவட்டம் சிவகாசி தொகுதி கழக வேட்பாளர் திரு கே டி ராஜேந்திர பாலாஜி மாரிமுத்து தெரு, புதுத்தெரு, பிச்சாண்டி தெரு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் முனைவர் வைகை செல்வன் ஆத்திப்பட்டி, கங்கநாயக்கன்பட்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட 7000 பண்ணை, சிப்பிப்பாறை, சுகன்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கழக வேட்பாளர் திரு எஸ் ஜி சுப்பிரமணியன் ஆதரவு திரட்டினார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு கே பி அன்பழகன் காரிமங்கலம், பெரியாம்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் வீடு வீடாக சென்று கழக அரசின் சாதனைகளை எடுத்துக் கூறி வாக்கு சேகரித்தார். ராமநாதபுரம் தொகுதி கழக வேட்பாளர் டாக்டர் மணிகண்டன் தங்கப்பா நகர், சிகில்ராஜா வீதி உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முதுகுளத்தூர் தொகுதி கழக வேட்பாளர் திருமதி கீர்த்திகா முனியசாமி சித்திரங்குடி, கொண்டுலாவி, கிடாத்திருக்கை, ஏனாதி உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். தூத்துக்குடி சட்டமன்ற தொகுதி கழக வேட்பாளர் திரு சீதா செல்லப்பாண்டியன் வட்டக்கோவில், பொன்னகரம் உட்பட 5 வார்டுகளில் கழக அரசின் சாதனைகளை விளக்கி கூறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார்.